Welcome to Great Krigalan Magic Show. ஹலோ, என்னையா இங்க வந்துரு, அப்படியே ஜம்ப் பண்ணி ஆகிட்டு வா. கைஸ், அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரத்துக்குள்ள ட்ரீ ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அது மரமே கிடையாது. என் பழப்பை கெடுத்துறாதீங்க. உள்ள போனீங்கன்னா மேலே ஏறலாம். இங்க பாருங்க, ஒரு ட்ரீ ஹவுஸ். இவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா 16D இருக்கு. நாங்கள் மூவி பார்க்க வந்திருக்கோம், பார்க்கலாமா? நல்லா இருந்துச்சா கைஸ்? நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா சுற்றி பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய வந்து கரிமுட்டி ஃபால்ஸ். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரிமுட்டி ஃபால்ஸ். இங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆமை ஒன்று பார்த்தோம். சூப்பராக இருந்தது அந்த ஆமை. நீங்களும் பாருங்களேன். அண்ணா நீங்களா? இது ஆக்சுவலாக வந்து ஆமை வந்து சிலை கிடையாது, ஒரு ஷாப். அது அந்த ஆமைக்குள்ளே வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இருங்க நான் காட்டுறேன். கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன் இருக்குது. அதில் பார்த்த உடனே அவளே கண்டுபிடிச்சிட்டா, பாப்பாவே கண்டுபிடிச்சி நான் ஜிப்லைன் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் டிக்கெட்ஸ் வாங்க போயிருக்காங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் 500, 2 வே, அதாவது போயிட்டு ரிட்டன் அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுலேயே வந்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது 500. ஃபஸ்ட்டு வந்து பாப்பா அலோடு இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் கேட்டோம், அவங்க ஏற்கனவே போயிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பாப்பா வந்து வயநாட்டில் போயிருக்காங்க. ஸோ வயநாட்டில் போயிருக்காங்கன்னு சொன்னதுனால அந்த வீடியோஸ் காமிச்சோம். அதை காமிச்சதுனால சரி அலோவ் பண்ணுறோம், அவங்க தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த பெல்ட்டு எல்லாமே மாட்ட போகிறாங்க. சேஃப்டி கிட்ஸ் எல்லாமே மாட்டி பாப்பாவுக்கு கையில் கோப்ரோ கொடுத்து அமுச்சு விட போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாமா? அங்கிருந்து எடுத்துக்கோங்க. ஓகே இல்லை செட் பண்ணி சும்மா நடிக்காது. பிங்க் கலர் கேப் இல்லையா? அதனால போனாட்டி எப்படி வச்சா? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். பிடிச்சுக்க.
ஆக்சுவலாக அந்த ஜிப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 2 way, ஒரு வாட்டி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா மட்டும் தான் போயிட்டு வந்தாங்க 500 கொடுத்து. மேடம் ஜிப்லைன் நல்லா இருந்துச்சா? ஜிப்லைன் போயிட்டு வந்துட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 way, இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மறுபடியும் அவங்களே அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து 500 rupees. நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா போங்க, சூப்பராக இருக்குது. 500 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்த்து தான். ஏன்னா நாங்கள் வயநாட்டில் போனது வந்து சிங்கிள் வே தான், 300 rupees. பாப்பாவுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 3 பேருமே போயிட்டு வந்தோம். செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வயநாட்டில் பாப்பா மட்டும் போயிட்டு வந்தாங்க கோப்ரோலாம் மாட்டிட்டு. இப்பயும் அதே மாதிரி கோப்ரோலாம் மேடம் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு இன்னொரு அடி போறியா? ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக சீன் போட்டாங்க, அழுகுற மாதிரிலாம், பயப்படுற மாதிரி. அப்புறம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு ரைடு. அதாவது ரைடு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் போல, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாப்பா பாப்பா ரைடு நல்லா இருந்துச்சா? வர்த்தா 500 rupees வர்த்தா? ஆனால் வந்து நிறைய பேர் பார்த்தோம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்க கூட அந்த கைடு அந்த ஜிப்லைனில் இருக்க பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்களே வந்து டேக் கேர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மேடம் மட்டும் நான் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே மேடம்? சரி ஓகே, கிளம்பலாமா? சரி ஓகே, நாங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே போகிறோம். போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் நைட்டு பார்த்தோமே. நீ தூங்கிட்ட. நம்ம வீட்டுக்கு போறோம். போற வழியில ஏதாச்சும் ஆனிமல்ஸ் இருக்கான்னு பாத்துருவோம். என்னென்ன ஆனிமல்ஸ் இருக்குன்னு தெரியுமா? லெப்பர்ட், ஸ்குவிரல், எலிஃபண்ட், டைகர், பீகாக், மங்கி. இங்க தான நம்ம தங்கணும். ஆமா, இது எல்லாமே இருக்கு. ஏதாச்சும் ஒன்று ஸ்பாட் பண்ணலாமா? ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். என் கூட டிராவல் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அது வந்து பார்த்தீங்கன்னா லங்கூர் குரங்கு. விஷாக்கா மாதிரியே குச்சிட்டே இருக்கு பாருங்க. வாயமுறா குரங்கு. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? எனக்கு அங்க பாருங்க, பீகாக்கோட ஃபெதர் கீழே கிடந்தது, எடுத்துட்டு வந்துட்டோம். அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். நேற்று பழனி கோயிலுக்கு போயிருந்தோம், அங்கே கீழே விற்றாங்க. அப்போ அதை வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக இது எங்களோட கார் கிடையாது, எங்கள் தம்பியோட காரு. எங்கள் கார் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, அவங்க கொண்டு வந்துட்டு. அதனால் தம்பியை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு காரை ஆட்டியை போட்டு ஊரை சுற்றிட்டுருக்கோம். அண்ணன் வரார் வழிவிடு. அப்பா நாங்கள் தேடி வந்த செக் போஸ்ட் இதுதான் வந்து கேரளா பார்டர் முடிகிற இடம். இப்போ கேரளா பார்டர் முடிஞ்சு நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா பார்டர் வந்து நைட்டு கிராஸ் பண்ணும்போதும் எந்த சார்ஜஸும் வாங்கலை, மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போதும் எந்த சார்ஜஸும் வாங்கலை. ஆனால் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல ஃபஸ்ட்டு உடுமலை தாண்டி வரும்போது அங்கே ஒரு இடத்துல 50 ரூபா வாங்கினாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு இடம் இதோ இந்த பார்டரு இருக்குது பாருங்கள், இந்த பார்டரில் ஒரு 50 ரூபா வாங்குறாங்க. மொத்தத்தில் ஒரு 150 rupees வரைக்கும் பே பண்ணியிருக்கோம். 3 இடத்துல சார்ஜஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்குது? ஓகே, ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே பர்ஃபி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா சாப்பாடு நல்லா இருக்கா? எனக்கு ஆக்சுவலாக இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னா கீ ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்,
தென் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுத்த கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு செலிப்ரேஷன் ஸ்டார்ட். ஓகே பாய் சொல்லிடு.